கெரியர்லாம் மாற்றணும், நான் தொழில் மாற்றணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் அந்த கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு இருக்குது. இங்கே இருக்கலாமா, மாறி போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 2026லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒரு புது பொசிஷன் வரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுடைய இந்த சுப்பீரியர், உங்களோட அத்தாரிட்டி லெவல்லலாம் இருப்பாங்க. பெருசாக சப்போர்ட் பண்ணாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை உங்களுக்கு டைம் கொடுக்காத மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் மாதத்துலலாம் பார்க்குறப்போ அவங்க மூலியமா ஏதாவது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நடக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. எனக்கு யாருமே கோஆப்ரேட் பண்ணல, என்னுடைய ப்ரொஃபஸர் கோஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. டீச்சர் கோஆப்ரேட் பண்ணல, சப்போர்ட் இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி குரு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாசத்துலருந்து கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். இப்போ பூமி சம்மந்தப்பட்டது, இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்கலாம் வந்து பூமி, மண்மனை வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னா, ஜூன் மாசத்துல பிளான் பண்றீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஃபேவரபுளா இருக்கு. லேண்ட் சம்மந்தப்பட்ட டீலிங்ஸ் பேசுறது, அந்த டைம்ல புது பார்ட்னர்ஷிப்குள்ளலாம் போய் சைன் பண்றது. ஏன்னா ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு கெயின் அடுத்த லெவலுக்கு ஒரு குரோத்துக்கு போறீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஃபேவரபுளா இருக்குது. ஏன்னா கிரகபலம் அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குதுங்கிறப்போ, புதுசா துணிஞ்சு சில செயல்பாடுகள் அப்படிங்கிறது நீங்க செய்யலாம். அப்போ நீங்க வந்து யார வழிபாடு பண்ணணும் அந்த சமயங்கள்லாம் காட்டுப்பகுதியில இருக்கக்கூடிய அம்மன் ஸ்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க போகக்கூடிய ஊர்கள்ல எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அம்மன் இருப்பாங்க. எல்லை அம்மன்லாம் இருப்பாங்க. இந்த எல்லை அம்மனைலாம் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, கண்டிப்பா வந்து நீங்க போகக்கூடிய இடமாகட்டும் சரி, நீங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும் சரி, புதுசா தொடங்க போறது, இல்ல ஒரு புதுசா ஒரு பூமி வாங்க போறீங்க. அந்த இடத்துல ஒரு எல்லை அம்மன் இருப்பாங்க. அந்த ஏரியால ஒரு அம்மன் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வழிபாடு பண்றீங்கன்னா, கண்டிப்பா இது ஸ்ட்ராங்கான ஒரு சக்சஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுக்கும்.